ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இவ்வலைப்பதிவில் திவ்ய தேசம் 108 திருத்தலங்களில் 11வது திருத்தலமான ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் பெருமாள் கோவில் குறித்து காண்போம். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்று புரட்டாசி சனிக்கிழமை. கோவிந்த நாமத்துடன் தொடருவோமே. கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா. ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் பெருமாள் ஆலயம். இங்கு பெருமாள் சயனத்த திருக்கோலத்தில் தலையணையாக மரக்காலையும் இடது கையில் ஓலைச்சுவடி எழுத்தாணியையும் தாங்கியபடி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இத்தலம் திருமங்கை ஆழ்வாரால் திருக்குறு தாண்டவத்தில் ஆண்டலுக்கும் ஐயன் என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார். முன்னவனை மோழிக் கலத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை நன்னலை ஈன்றனை நாளையை நீர்நிலை மேல் என்றும் மற்றொரு இடத்தில் இடரான வாக்கை இருக்க முயலார் மடவார் மயக்கின் மயங்கார் கடவுளருக்கு நாதனூர் ஆரதெரியார் நானென்னார் மலன் ஆதனூர் எந்தை அடியார் என்று பாடியுள்ளார். இதன் தலவரலாறை பார்ப்போம். இங்குள்ள மூலவர் ஆண்டலுக்கும் ஐயன் அழகிய மணவாளன் ஸ்ரீ ரங்கநாதர், தாயார் பார்கவி ரங்கநாயகி. விமானம் பிரணவாகார விமானம். ஸ்தல விருட்சம் பாடலி மரம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இதன் தலவரலாறு பற்றி நாம் பார்ப்போம். கூர்மாவதாரத்தின் போது பார்க்கடலில் இருந்து வெளிவந்த நல்ல விஷயங்களில் திருமகளும் காமதேனுவும் ஆவர். காமதேனு இந்திரனுக்கு பரிசாக அளிக்கப்படுகிறாள். திருமகளை காட்டிலும் தான் அனைவராலும் போற்றப்பட வேண்டும் என்று காமதேனு விருப்பம் கொண்டாள். காமதேனுவுக்கு நல்ல பாடம் கற்பிக்க எண்ணிய திருமால் திருமகள் மற்றும் காமதேனுவிடன் ஒரு மரக்காலை அளித்து உலகிலுள்ள பொருட்களையெல்லாம் வைத்து அதனை நிரப்புமாறு கூறினார். காமதேனு சிந்தித்தாள். இவ்வாறு சிறிய மரக்காலினுள் உலகிலுள்ள அனைத்து பொருள்களையும் நாம் நிரப்ப இயலும் என்று தயங்கினாள். ஆனால் திருமகள் திருமாலை பிரார்த்தித்தபடியே துளசி தலத்தினால் அம்மரக்காலினை நிரப்பினார். தன் தவறினை உணர்ந்த காமதேனு திருமாலை சரண் புகுந்து அவரை நோக்கி தவம் புரிந்தாள். அதனால் இதற்கு திரு ஆதனூர், ஆ தன் ஊர், ஆ தவம் செய்த ஊர் என்று பெயர் வந்ததாக கூறுவர். இங்கு கோவில் பற்றிய புராணக் கதையினை நாம் இப்பொழுது காண்போம். ஒரு சமயம் பார்க்கடலில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தேவலோகத்து பெண்ணொருத்திக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையினை அணிவித்தாள். அப்பெண் அம்மாலையினை தனது வீணையில் சுற்றி கொண்டு தேவலோகம் செல்லும் வழியில் துர்வாச முனிவரை கண்டு அவரை வணங்கினாள். பின் தன்னிடர்ந்த மாலையை முனிவரிடம் கொடுத்தாள். முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் சென்றார். அங்கு தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். அதைக் கண்ட துர்வாசர் இந்திரனிடம் மாலையை கொடுத்தார். ஆனால் இந்திரன் மாலையின் பெருமையை தெரியாமல் தனது வெள்ளை யானைக்கு அந்த மாலையை அணிவித்தான். வெள்ளை யானை தனது தலையினை ஆட்டவும் அந்த மாலையானது அதன் கழுத்திலிருந்து நழுவி கீழே விழுந்து அதன் காலில் பட்டது. இதனைக் கண்டு கோபம் கொண்ட முனிவர் இந்திரனுக்கு, நீயும் தேவர்களும்
உங்கள் பலத்தினை இழந்து துன்புறுவீர்கள் என்று சாபமிட்டார். தன் தவறினை உணர்ந்த இந்திரன் நேராகவே மகாலட்சுமியிடமே சென்று, அம்மா, இது தங்கள் கழுத்தினை அலங்கரித்த மாலை என்று தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். ஆகையினால் என்னை மன்னித்து சாப விமோசனம் தாருங்கள் என்று கேட்டார். தாயாரும் மனமிறங்கி, கவலைப்படாதே இந்திரா, நான் பிருகுமுனிவருக்கு பெண்ணாக பிறந்து பார்கவி என்ற பெயரில் பூலோகத்தில் அவதரிப்பேன். அச்சமயம் பெருமாளுக்கும் எனக்கும் நடக்கவிருக்கும் திருமண வைபவத்தில் நீ கலந்து கொண்டு எங்கள் ஆசியினை பெறுவார். அப்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றாள். அதுபோல் இந்திரன் இத்திருத்தலம் வந்து சாப விமோசனம் பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றது. பார்கவ மகரிஷிக்கு மகளாக மகாலட்சுமி அவதரித்ததினால் இந்த இடம் பார்கவ கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இவ்விடம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆற்றுக்கு நடுவில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் சிறப்பினை நாம் இப்பொழுது காண்போம். கருவறை விமானத்தில் உள்ள 7 பூதங்களின் மத்தியில் வடக்கு நோக்கி அமையப்பெற்றுள்ள திருமால் சிலை பல்லாண்டுகளாக வளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மோட்ச தூண்கள். பரமபதத்தில் மகாவிஷ்ணுவிற்கு முன்பாக 2 தூண்கள் இருக்கும். மனித உடலில் இருந்து விடுபடும் ஆன்மா இவ்விரு தூண்களையும் தழுவ மோட்சம் பெறும் என்பது ஐதீகம். இதே போன்று 2 தூண்கள் கருவறைக்கு எதிரில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பெருமாளின் பாதம் மற்றும் தலைக்கு எதிரில் உள்ளன. இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வந்து 2 தூண்களை பற்றி கொண்டு பெருமாளின் பாதத்தையும் திருமுகத்தையும் தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கையும் உண்டு. இத்தலத்தில் பெருமாள் எதற்காக படியுடன் காட்சி தருகிறார்? அதையும் தெரிந்து கொள்வோமே மற்றும் ஒரு வலைப்பதிவில். சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி. சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி. சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி என்றும் சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி. சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி என்றும் சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி. சரணாகதி என்றும் சரணாகதி